இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். டைம் ரொம்ப லேட்டாக இருந்ததுனால எல்லாரும் வீட்டுக்கு போகணுன்ற அர்ஜென்ட்டில் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. எல்லாமே நமக்கான உண்டான ஒரு திட்டங்கள் தான். ஸோ இது வரைக்கும் யாரும் யோசிக்காத ஒரு விஷயம் எப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, காமெடியில் ரூம் போட்டு யோசிச்சாங்களான்னு. நிஜமாலே இந்த திட்டங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி எனக்கு ஜஸ்ட் ஒரு லைன் தான் இவரை பற்றி ஜேசிஎம் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா, ஜஸ்ட் ஒரு லைன் என்னென்னா, எல்லாரும் சுயநலமாக இருக்கிற இந்த உலகத்தில் இவர் மட்டும் எப்படி இவ்வளோ பொதுநலமாக இருக்கிறாருன்றது மட்டும் யோசிக்க தோணுச்சு. நிஜமாலே இந்த திட்டங்கள்லாம் அவரால் முடியுன்றதுனால தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. கேட்கவே நமக்கு புல்லரிக்குது. நிஜமாலே இதெல்லாம் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அதுக்கு நம்ம கையில் இருக்குது. அந்த திட்டங்கள் நம்ம அனுபவிக்கணும். அனைத்தும் நம்ம கையில் இருக்குது. ஸோ நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். இது என்ன திட்டம்னா, ஔவையார் பெண்கள் ஆளட்டும் திட்டம். பெண் கல்வி எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஔவையார். முருகக் கடவுளுக்கே புத்தி சொன்ன பெண் புலவர். நன்னெறி கருத்துக்களை பாடல்கள் மூலம் பரப்பிய ஔவையார் பெயரில் ஆளட்டும் பெண்கள் என்கிற திட்டத்தை லட்சிய ஜனநாயக கட்சி அறிவிப்பதில் பெருமை கொள்கிறது. ஒரு உண்மையான வளர்ச்சி அடைந்து புதுச்சேரி மாநிலத்தை உருவாக்கும் முடிவுகளை தீர்மானிக்கும் இடங்களில் பெண்களே தேவைப்படுகிறார்கள். அதாவது நம்ம தான் முடிவு, நம்ம பெண்கள் கையில் தான் இருக்குது எல்லா முடிவும். இப்போ ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஓட்டு எல்லாத்தையும் நம்ம யாருக்கு விருப்பப்படுறோமோ அவங்களுக்கு போட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தீர்மானித்து நல்ல முடிவு எடுக்கணும். எதிர்காலத்தில் நம்மலாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த உள்ளூர் நிர்வாகம் முதல் உயர்நிலை நிர்வாகம் வரை பெண்கள் அதிகாரம் செலுத்தும் தலைமையை அடைய வேண்டும். அது குறித்து புதுச்சேரி பெண்களுக்கு எல்ஜேகே அளிக்கும் உறுதி இது. வருங்கால தலைமுறையில் பெண் தலைவர்களை வளர்த்து ஊக்குவித்து எல்லோரும் சேர்ந்து நடத்தும் நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக எல்ஜேகேவின் வாக்குறுதிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். முதலாவதாவது வாக்குறுதி, உள்ளாட்சி நிர்வாகங்களில் 50% இடஒதுக்கீடு. இதுவரைக்கும் யாரும் சொல்லாதது நம்ம எல்ஜேகே தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவதாக, அனைத்து பஞ்சாயத்து மற்றும் மாநகர ஆட்சி தேர்தல்களிலும் பெண்களுக்கு 50% இடங்கள் சட்ட ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்படும். மூன்றாவதாக, பெண்கள் ஆலோசனை பேரவை. பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை பாதிக்கும் பிரச்சனைகளை கையாள அட்வைசரி கவுன்சில்கள் என அழைக்கப்படும் ஆலோசனை பேரவைகள் அமைக்கப்படும். நான்காவதாக, மகளிர் தலைமை மற்றும் திறன் மேம்பாட்டு அகாடமி. தலைவர்களாக உருவாக விரும்பும் பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி வழங்க ஒரு பயிற்சி அகாடமி ஏற்படுத்துவோம். ஐந்தாவதாக, பெண்களின் திறமைகளை மேம்படுத்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திறன் வளர்க்கும் பயிற்சி மையங்கள் நிறுவப்படும். ஆறாவதாக, பெண்கள் பதவி உயர்வு கட்டாய கொள்கை. அரசு துறைகளின் செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசின் உயர் நிர்வாக பணியிடங்களில் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவம் கட்டாயம் கிடைக்க வேண்டும். அதை எங்கள் அரசு வந்தால் உறுதி செய்யும். அதற்கேற்ற கொள்கை முடிவுகளை நாங்கள் எடுப்போம். ஆட்சி நிர்வாகத்தில் பெண்கள் ஃபெலோஷிப். அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகளுடன் பெண் பட்டதாரிகள் நேரடியாக பணியாற்றும் வகையில் 1 வருடம் சம்பளத்துடன் கூடிய இன்டர்ன்ஷிப் அரசால் வழங்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு. அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் இயக்குனர் குழுக்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்கப்படும். இதுவே எங்கள் தீர்மானம். இதை நிச்சயமாக வெறும் சொல்லாக இல்லாமல் செயலாக நடைமுறை செய்து தருவார் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் செய்வார் என்று நம்புகிறோம். நன்றி.